முன்னோட்டு சமையல் பார்க்குற இனியவர்களுக்கு வணக்கம். இந்த கதைகளை சொல்லிட்டு வந்தேன்னா இதில் இடையில ஒரு சின்ன கதை, இன்னொரு குட்டி கதை சொல்லிடுறேன். அந்த குழந்தையோட தாய் தெய்வ பக்தி உள்ளவன்னு சொல்லியிருக்கேன். சின்னதுலேயே ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அதாவது 1வது 2வது அதுக்கு முன்னே கூட அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயிலில் மார்கழி மாதத்தில் அங்கே 4:30 மணிக்கு பாட்டு போட்டாங்களே என்னமோ, அவங்க அம்மா தலைமாட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு, அம்மா எழுந்துருங்க, எனக்கு பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, குளிக்கணும், கோயிலுக்கு போகணும், எழுந்துருங்கன்னு சொல்லி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவாள். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு 5வது படிக்கும்போது, அதாவது அந்த நான் சொல்லக்கூடிய கதை சொல்லக்கூடிய பையனுடைய தாய் 5வது படிக்கும்போது ஒரு இருட்டில் ஒரு 2 தெரு தள்ளி ஒரு வீட்டுக்கு தன்னுடைய தோழியோடு போயிருந்தாங்க. போகும்போது அங்கேருந்து வரும்போது பயம், இருட்டில் வராங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்க இல்லையா, பயம். ஒரு 8-9 வயசில். அப்போ அங்கேருந்து வரும்போது தானும் தன் தோழியும் வேண்டிக்கிறாங்க. என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, அங்கே இடையில அந்த ஒரு பாம்பு புத்து, அது ஒரு புத்தை கும்பிட்டுட்டு இருந்தாங்க கோயிலாக. அந்த புத்து கோயிலில் எடுத்த நான் தாண்டி வரும்போது அந்த புத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு, தாயே நீயே எங்களுக்கு துணையாக வரணும், நாங்கள் பயம் இல்லாமல் போய் சேரணும்னு சொல்லிட்டு இவங்க தெருவுக்கு வந்துட்டாங்க. இவங்க தெரு மொத்தம் 10 வீடு. 10ஆம் நம்பர் வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. வந்தோடனே அங்கே வந்து அந்த 10ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க ஒரு பெங்களூருக்காரவங்க, அவங்க ராவ், அவங்க அங்கே நிற்கிறாங்க. நிற்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாம்பு வந்து இவங்க பார்த்துருக்காங்க, அந்த அம்மா பாம்பை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணும் அந்த ஃப்ரெண்டும் தாண்டி போகிறாங்க. போகும்போது அப்போ அந்த லேடி, அந்த மாமி பார்த்துட்டு, ஐயோ இந்த பிள்ளைங்க இருட்டில் எங்கே போயிட்டு வருது, இப்போ தான் பாம்பு இப்போ வந்து சர்றன்னு திரும்பி போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது நாங்கள் இன்னும் 2 வீடு தாண்டி போயிட்டோம். அது என் கூட வந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட போயிட்டோம். அந்த இன்னொரு கூட வந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட போயிட்டோம். அப்போ அங்கே போய் நிற்கும்போது அப்போ அவங்க சொல்கிற குரலை கேட்டு நாங்கள் திரும்பி பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, பாம்பு போகுது. ஆஹா, அந்த பிள்ளைங்க வேண்டிகிட்டு வந்துச்சு கோயிலில், அதுக்கு தகுந்த மாதிரி அது போகுதுன்னு அவங்க 2 பேரும் தன் தோழி நினச்சிக்கிட்டாங்க. அது கூட பாருங்கள், அது ஒரு குழந்தை வயசில், எதுவுமே அறியாத வயசில், போய் புரியாத வயசில் அந்த புத்துக்கிட்ட நின்று வேண்டி வந்தப்போ அந்த தெய்வம் கூடவே துணைக்கு வந்திருக்கு. பின்னாடி வந்தது. இவங்களுக்கு எந்த ஒரு சத்தமும் சலசலப்பும் எதுவுமே கிடையாது. திரும்பி போகும்போது தான் அந்த 10வது வீட்டுக்காரவங்க பார்த்துட்டு சொல்லும்போது, ஏமா இருட்டில் போனீங்க இல்லைன்னா, ஒரு நோட்டு வாங்கவோ புக்கு வாங்கவோ எதுக்கோ போயிட்டு திரும்பி வரும்போது இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதை பார்க்கும்போது தெய்வம் நமக்கு துணையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. நீங்களும் கமெண்ட்ஸில் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள்.